குமுளி, கோட்டயம், வாகமான், இருட்டுப்பட்டா பக்கம் வந்துட்டோங்க. பஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. பஸ்ஸு நம்ம எங்கே இருக்கோன்றதை பார்த்தோன்னா பக்கத்துலேயே இருந்தோம்ல, சேம் இந்த பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாகமான் வந்து இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் டைம் காட்டுது. பட் ஆனால் எக்ஸாக்டாக ட்ராவல் டியூரேஷன் எவ்வளோன்னு தெரியல. நம்ம வேணால் இந்த பஸ்ஸில் போகும்போது நம்ம போய் பார்க்கலாம். எப்படி நம்ம வந்த பஸ்ஸு ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. பட் இந்த பஸ்ஸு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது. கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக. டோர் லாக் பண்ணுறதுக்கு கயிறு கட்டி வச்சுருக்காங்க. கேரளாவில் ஆல்மோஸ்ட் 99% பஸ்ஸஸில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஒரு கேட்டில் ஏறுறாங்க, ஒரு கேட்டில் இறங்குறாங்க. அதே மாதிரி கண்டக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னே பஸ்ஸில் வந்து இந்த சீட்டு பக்கத்தில், அந்த டோர் பக்கத்தில் உட்கார்றவங்களாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. காமராஜ நாடார், காமராஜருக்கு சிலை, இலப்பாரா, கேரளாவில். அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துடலாம். அப்புறம் சீட்டு போயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ நேரம் நின்றுட்டு போகிறதுன்னு தெரியல. வால்பாறைங்கிற பாருங்க. வாகமான் போயிட்டு நம்ம என்னன்றது கேரளா பஸ் தான். பட் டீப் இன்டீரியராக போடலனால நம்ம ஊர் மஃப்சில் பஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா சிட்டி டு சிட்டி போகிறது ஒரு மாதிரி இருக்கும். மஃப்சில் பஸ் மாதிரி தான் இருக்குது. ட்ராவலை பார்ப்போம். இலப்பாரா டு வாகமான் வந்து 30 rupeesங்க. இதில் நீங்கள் குமுளியிலேருந்து இலப்பாரா வர்றதுக்கு ஒரு 68, இது ஒரு 30. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குமுளியிலேருந்து வாகமான், இலப்பாரா வழியாக வாகமான் போனோம்னா 100 rupees ஆகும். இது பஸ்ஸு ஸ்டார்டிங் டைம் வந்து 12:50 சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் இது ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே வந்து ஒரு 10:50, இங்கே வந்து ஒரு 12:50. இப்போ போய் ரீச் ஆகிற டைம் என்னென்னு பார்ப்போம். அந்த டைம் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் குமுளியிலேருந்து வாகமான் போகிறதுக்கு எவ்வளோ நேரம்ன்ட்டு. வாகமான் இந்த பக்கம்தான். மேலே போனோம்னா நம்ம வந்த வழி, குமுளியிலேருந்து வந்த வழி. கீழே போகும்போது வாகமானுக்கு இதோ இருட்டுப்பட்டா, புலிக்கானம், வாகமான் 18 கிலோமீட்டர் பஸ் ட்ராவல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா பஸ்ஸு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி போகிற ரோடு பார்த்திங்கனாலே தெரியும், சிங்கிள் ரோடு. அடித்து உருட்ட போகிறாரு இப்போ நம்மால். எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் தாங்க. ஆனால் அந்த ஆட்டிடியூடில் இருக்கிறதுனால தான் டீ வெஜிடேஷன் இந்த ஃபார்மிங் நடக்குது, இல்லாட்டி இருக்காது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் போனோன்னா கூட குன்னூர் வழியாக போகும்போது பார்த்தோன்னா குன்னூரில் டீ எஸ்டேட் ஜாஸ்தி. அதே மாதிரி ஊட்டியோ கொடைக்கானல் ஆல்டிடியூட் ஏறிட்டோம்னா அங்கே இருக்கிறது இல்லை. இந்த ஊட்டியில் டீ எஸ்டேட்லாம் அதிகமாக இருக்குன்றது தெரியுமா? அதுக்கு ஒரு தியரி இருக்குது. உண்மையாக என்னன்றதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இலப்பாராவும் இடுக்கி மாவட்டம் தான். நம்ம போகிற வாகமானும் இடுக்கி மாவட்டம் தான். ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நம்ம போகும்போது நம்ம ட்ராவலில் பார்க்கலாம். க்ரீன் க்ரீன் க்ரீன், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலன்று இருக்கிறது. தலைவரோட சீட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். எப்போ வந்து எனக்கு எந்திரிக்க சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஏன்னா நல்ல ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ, பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணுன்றதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்தேன். அவரும் ஒன்றும் சொல்ல இது வரைக்கும். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் அப்படி ஃப்ரீயாக விட்றாரு. இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போயிருக்கீங்களா? மூணாரில் அந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு. நீங்கள் அந்த என்ன மறந்துட்டேன், நீலகிரி தார், அந்த தார் பார்க்க கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிற ரோடும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். சுற்றி பார்த்தோன்னா டீ எஸ்டேட்டோட லெஃப்ட்டு ரைட்டுன்ற மாதிரி சிங்கிள் ரோட்டில் தான் போவாங்க. பட் அது ஆனால் செக்லூடட் ஏரியாலேயே அது ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வர்றது. இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலவுடாக இருக்குது. கண்டக்டர் பாவங்க, நம்ம பக்கத்தில் வந்து உட்காரணும்னு பார்த்தாரு. அப்புறம் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டார். அதுக்கே சுத்தமாக உட்காரத்துக்கு இடம் இல்லை.
சின்ன சின்ன சீட்டாக இருக்கா. இதுவும் கண்டக்டர் சீட்டு தான். ஏன்னா ஏறி இறங்குறவங்களுக்கு இந்த டோர் பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பார்க்கணும். பாவம். மிக்க நன்றி கண்டக்டர் ஐயா. ரோடும் இங்கே சிங்கிள் ரோடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது வாகமான் போகிறதுக்கு. சிங்கிள் ரோடே மோசமாக இருக்குன்னா அப்புறம் எப்படி இருக்கும் பார்த்துங்க ட்ராவல். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தாங்க, வாகமான் விசிட் பண்ண ஐடியல் டைம் என்னன்னு பார்த்தோம்னா மான்சூன் இல்லை இமிடியட் ஆஃப்டர் மான்சூன். அப்படி வரும்போது பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பச்சை பசேல் இருக்கும். இப்போ ஸ்காட்லாண்டில் இப்படி தான் இருக்குமோ, இந்த ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்க. ஆடுகள்லாம் மொத்தமாக ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதுக்கு முதுகெல்லாம் பார்த்தோன்னா இந்த மலை மகுடில் மடுகா அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்குது. இது வாகமானில் இருக்கிற, அதாவது அவுட்டரில் இருக்கிற அட்வென்ச்சர் பார்க். இங்கே வந்து அது போர்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. ரெண்டாவது இது பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இப்போது மெடோஸ் இருக்குது, வாகமான் மெடோஸ் சொல்லுவாங்க. வாகமான் மெடோஸ் தான் அந்த ஆனந்த யாழை தமிழ் சாங் இருக்கேன் அதில் எடுத்ததுன்னு கூட சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஹிட்ஸாக இருக்கும், பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறது. வாகமன் எப்படி சொல்லலாம், வெரி தின்லி பாப்புலேட்டடுன்னு சொல்லலாம். அதாவது கும்பலி மாதிரி ரொம்ப மக்கள் நெரிசல் இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸு, இந்த நேச்சர் ரசிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது வாகமன் ரொம்பவே சரியான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஹசில் அண்ட் பசில் ஆஃப் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஆயிடுச்சுப்போ. அந்த மாதிரி இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். அடுத்த ஸ்டாப்லேருந்து குரிசிமலா, மொட்டைக்குன்னு, பைன் வேலி டூரிஸ்ட் பிளேசஸ் தான். ஆஃப் ரோடு ட்ரக் இல்லை, அந்த மாதிரி ஆஃப் ரோட் ட்ரக்கிங்னு சொல்கிறாங்க அது. அப்புறம் பேராகிளைடிங் போகிறது, இந்த பஞ்சி ஜம்ப் மாதிரி இருக்குல்ல, அந்த கிளாஸ் வச்சு ஒன்று, அது கூட இங்கே இருக்குது. ஆகும்போதே பார்த்தோன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குங்க, நிறைய ரூம்ஸ் ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. பட் கசகசன்னு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. பீஸ் லவ்வர்ஸ்க்கு ஒரு ஐடியலான லொக்கேஷன் இது. சரியான ஸ்பீடு. பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அன்பேசி படத்தில் வர்ற மாதிரி ஆகிடும். தாங்கல் பாரா லெஃப்டில் 1 கிலோமீட்ரு, அங்கே வந்து ஒரு சூஃபி செயின்ட் அடக்கம் பண்ணியிருக்காங்க தாங்கல் பாரா. இங்கே வாகமான் வர்றவங்க விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கு அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னும் ப்ராப்பர் வாகமான் வரல, நம்ம கோலாஹல மேடு இது, இன்னும் சத்த தூரம் போயிடலாம். ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கேருந்து லெஃப்டில் போனோம்னா குரிசுமலா, அங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச் விசிட் பண்ணுறவங்க இன்னும் ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு போகணும்னாலும் நீங்கள் போகலாம். குரிசுமலா சூப்பராக கலராக நிற்கிது பாருங்கள். ஜீப், இங்கே ஒரு போட்டிங் இருக்குது. இங்கேயும் நிறைய பேக்கரிஸ் இருக்கு. ரெசார்ட் ரூம்
ப்ராப்பர் வாகமான். சாரி, நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். அவுட்டரை பார்த்துட்டு வாகமான் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் இதுதான் பீஸ்ஃபுல்லான வாகமான். அதாவது நம்ம குமுளி மாதிரியே ஒரு டவுன். ப்ராப்பர் வாகமானில் வந்து நம்மளே இறக்கி விட்டாங்க. இந்த பஸ்ஸு தான் நம்ம வந்தோம். இப்போது டைம் எவ்வளோ தெரியலையே, இது வேறு ஆன் ஆக மாட்டுது. 1:35 டைம் பார்த்தோன்னா 12:50 1:35 ஆல்மோஸ்ட் லைக் 40 மினிட்ஸில் வந்து எலப்பாராலேருந்து வாகமானுக்கு இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்மளை விட்டுட்டு பஸ்ஸு கிளம்பிடுத்து. குமுளி டு வாகமானுங்க வயா எலப்பாரா. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் சம் லவ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது குமுளி டு வாகமான் போகிற ட்ரிப் ஐடியா இருந்தாங்கன்னா அதுவும் பஸ்ஸில் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது அந்த டைமிங்ஸையும் சொல்லியிருக்கேன். குமுளியிலேருந்து இங்கே வர டைமிங் என்னன்றதையும் பார்த்து சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் மிக விரைவில். வேறு எதுவும் ரூட், வித்தியாசமான ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். Until we meet next time, tata, bye bye.